தமிழன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து நெருப்பு கோழி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கர்நாடகா வந்திருக்கோம். இங்கே வந்து நெருப்பு கோழி பண்ணை இருக்குது, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம இந்த நெருப்பு கோழியை பற்றி எப்படி வளர்க்குறது, அதனால நம்ம ஃபார்மர்ஸ்க்கெலாம் என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு இதை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போவோம். நான் வந்து பவுல்ட்ரியில் ஒரு 35 வருஷமாக அனுபவம் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நான் இம்போர்ட் பண்ணேன். பவுல்ட்ரி எல்லா இடத்துலையும் பவுல்ட்ரி ஆல் ஓவர் இந்தியா எல்லோரும் கோழி வளர்த்துன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாட்டு கோழின்னு இருந்துச்சு, அப்புறமேல் ப்ராய்லர் வந்தது. ப்ராய்லர் மாதிரி வாத்து இருக்குது, குயில்ஸ் இருக்குது. இது மாதிரி வேறு எதுனா இருக்கான்னு நான் ஆராய்ச்சி பண்ணப்போ ஆஸ்ட்ரிச்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நல்ல இது என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிய வந்து அதை எப்படி எடுத்துன்னு வர முடியும்னு நான் ஆராய்ச்சி பண்ணி அப்புறமேல்ட்டு இம்போர்ட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி வர வச்சேன் நான். இப்போ பாருங்கள், இந்த நெருப்பு கோழிக்கு பக்கத்துலேயே நான் இருக்கேன். இது ஒரு பயம் கலந்த ஒரு த்ரில்லான அனுபவமாக இருக்குது. என்னோட ஒரு 2-3 அடி ஹைட்டாக இருக்குது. மொத்தமாக ஒரு 10 அடிக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு பயம் இல்லாமல் நம்ம கூடவே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் சரியாகும். ஆகையினால யூ டோன்ட் நீட் அவ்வளோ வேண்டியில்லை. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வந்தது. இதான் இங்கே இருக்கிற மற்ற இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 வருஷத்து பறவையாக இருக்குது. இது வந்து ஆஸ்ட்ரிச்சஸ் இந்தியாவில் பல ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது. சவுத் இந்தியாவில் இருந்திருக்கு. there's a proof for it. பட் ரைட் நவ் இந்தியாவில் எல்லாம் ஓவர் ஹண்டிங்னால எல்லாம் அது இல்லாமல் போயிட்டது. இப்போ வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இதை வர வச்சுருக்கேன். வித் த பர்மிஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஐ டுக் பர்மிஷன் அண்ட் ஐ brought it into India. இது வந்து இட் கம்ஸ் அண்டர் பவுல்ட்ரி இனத்தின் கீழே வருது. பவுல்ட்ரி போலவே தான் இது, கோழி மாதிரியே. அண்ட் எனிபடி கேன், யாருமே இதை ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு அவசியமானது ஜஸ்ட் ஒரு இடம் மட்டும் இருந்தால் போகிறோம். ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் கட்டிக்கிட்டு ஒரு கோழிக்கு 2500 இடம் சதுர அடி வேண்டியிருக்கு. ஏன் 2500 சதுர அடினா, இது வந்து பேரண்ட் ஸ்டாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 60 to 70 years வாழக்கூடியது. இட் இஸ் லைஃப் சைக்கிள் இஸ் 60 to 70 years. அண்ட் 2 வருஷத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஃபீமேல்ஸ் கம் டு மெச்சூரிட்டி at 1.5 years, மேல்ஸ் கம்ஸ் டு மெச்சூரிட்டி at 2 to 2.5 years, அண்ட் இட் வில் கீப் லேயிங் ஃபார் நெக்ஸ்ட் 35-40 years. நம்ம ஒரு கமர்ஷியலாக நம்ம பார்த்தோம்னா 30 years வரைக்கும் நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம். வேர்ல்டு ஓவர் it is used for first is meat. Meat is considered a healthy meat. Yeah, healthy meat na, it has got 0 cholesterol. Again it is even approved by Heart Foundation of America, Heart Foundation of Australia, Heart Foundation of UK, Europe. They have got approval. Again even people with heart condition can eat this meat. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இறகுலாம் கருப்பாக இருக்கிறது ஆண் கோழி, அதே இறகுலாம் வந்து சாம்பல் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண் கோழி. இப்போ அதுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிலோ தீவனம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கோழிக்கு வைக்கிற தீவனமே வைக்கலாம். அது இல்லாமல் 1 கிலோ இந்த முருங்கைக்கீரை கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், முட்டைக்கோஸ், இது மாதிரி பச்சை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆனதை கீழே கொட்டுவாங்க. ஆனால் அதை கீழே கொட்டாமல் இந்த மாதிரி இந்த நெருப்பு கோழிகளுக்கு வந்து கொட்டினோம்னா அது நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு வளரும். செகண்ட் வந்து skins makes an excellent leather. Second most costliest leather in the world ன்னு சொல்லலாம். It's very strong. You can make purse, shoes, jacket,
ஃபைல்ஸ் லெதரில் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இதில் செய்யலாம். இட்ஸ் வெரி குட் லெதர். அடுத்த 3 மைனர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஆயில் வருது இல்லைங்க. அந்த ஆயில் இஸ் therapeutic in nature, medicinal value. It is used in pharmaceutical industry and also beauty products la use பண்றாங்க இது. That is the one minor product. Another 2 minor products are feathers. Feathers is used for ornamental purpose, and also eggshell is also used for ornamental purpose. You can do a coloring, you can make a drawing out of that, or you can even make a lamp shades out of that. பின்னாடி இருக்கு பாருங்க, that is male. இது வந்து female. Male பார்த்தீங்கன்னா மூக்கு நல்லா சிவப்பாக இருக்கும், கால் கிட்டையும் சிவப்பாக இருக்கும், அண்ட் இது ஃபெதர்ஸ்லாம் பிளாக்காக இருக்கும். whereas ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து கிரேயிஷ் and it doesn't have that red tinge இல்லை பார்த்தீங்களா. that is it. நிறைய பேர் வாங்கி போயின்னு இருக்காங்க. இன்றைக்கி கூட 2 சப்ளை போயின்னு இருக்கு. இட் இஸ் குட் ஃபார் ஃபார்மர்ஸ். இது நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு அவ்வளோ குவான்டிட்டி இல்லாத காரணத்தினால மார்க்கெட் நம்ம விடுறதுக்கு ஆகிறதில்ல. பட் ஐ எம் சென்டிங் இட் டு கோவாக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அங்கே நம்ம ஹோட்டலில் ஒன்று இருக்குது, அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அண்ட் திஸ் அ வெரி குட் டிமாண்ட். ஐ எம் செல்லிங் இட் 1500 rupees a kg there. At select restaurant in Bangalore is also available. எங்களோட ஓன் ரெஸ்டாரண்ட்டில் ஆன் ஆர்டர் we make it available. 12 to 14 months or 15 monthsல they can grow up to 90 to 110 kgs weight. ஒரு கோழி can grow up to that weight and can give leather பார்த்தீங்கன்னா it can give 16.5 சதுரடி. ஃபீமேல் வந்து 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு பருவத்துக்கு வரும். அப்போ முட்டையிட ஆரம்பித்தா 35-40 வருஷம் வரைக்கும் முட்டையிடும். வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் இஸ் 80 முட்டையிடும். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு 50 சிக்ஸ்னால் எதிர்பார்க்கலாம். இனிஷியல் நாங்கள் தரப்போது சிக்ஸ் கொடுத்துட்டு கோழியை இது கறிக்காக வாங்கிக்கிற ஐடியா தான் இருக்குது. சிலர் பண்ணைங்களை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி we can fix up the rate for eggs. நெருப்பு கோழியை பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட போகிறோம். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க.